கல்லறையின் வாசல். ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து, கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனைக் கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை நடத்தில் வந்து, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஓய்வு நாளின் போது கல்லறையில் இருக்கிறது. யூதருக்கு ஓய்வு நாள் பிரமாணம் நியமிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இப்பொழுது வரையிலும் அவர்கள் ஏராளமான ஓய்வு நாட்களை ஆசரித்து வந்திருக்கிறார்கள். அந்த ஓய்வு நாள்களிலெல்லாம் இந்த ஓய்வு நாளானது மிகவும் விசேஷமானது. இந்த விசேஷித்த ஓய்வு நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த ஓய்வு நாள் ஓய்வெடுக்கும் ஓய்வு நாளாகும். இந்த ஓய்வு நாளில் இயேசு கல்லறையில் அமைதியாக இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சீஷருக்கோ இந்த ஓய்வு நாள் துக்கம் நிறைந்த ஓய்வு நாளாக இருக்கிறது. அவர்கள் கண்ணீரிலும் பயத்திலும் நடுக்கத்திலும் நிறைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஓய்வு நாள் இப்போது முடிவு பெற்று விடுகிறது. வாரத்தின் முதலாம் நாள் ஆரம்பமாயிற்று. இந்த நாள் புதிய உலகத்திற்கு ஆரம்ப நாளாகும். இயேசு கிறிஸ்துவை மிகவும் அதிகமாக நேசித்த ஸ்திரீகள் அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் கல்லறை நடத்திற்கு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அவர் அதில் தொங்கிக் கொண்டிருந்த போது இந்த ஸ்திரீகள் அவரை தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கும் கல்லறைக்கு வருகிறார்கள். இவர்கள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது தாங்கள் தங்கியிருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டு கல்லறைக்கு வருகிறார்கள். இவர்கள் கல்லறைக்கு வரும்போது சூரியன் உதயமாயிற்று. தங்களோடு சுகந்த வர்க்கங்களை வாங்கி வருகிறார்கள். தங்களுடைய கண்ணீரினால் இயேசு கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணும் இந்த ஸ்திரீகள் இப்போது சுகந்த வர்க்கங்களையும் வாங்கி வருகிறார்கள். நிக்கதேமு என்பவன் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சுகந்த வர்க்கமிடும்படி வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வருகிறான். இந்த ஸ்திரீகளோ நிக்கதேமு கொண்டு வந்தது போதாது என்று நினைத்து இவர்களும் ஒரு சில சுகந்த வர்க்கங்களை கொண்டு வருகிறார்கள். அவரை அபிஷேகம் பண்ணுவதற்காக பரிமள தைலத்தை வாங்கி வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது மற்றவர்கள் எவ்வளவு மரியாதை காண்பித்தாலும் நாமும் அவருடைய நாமத்திற்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மற்றவர்கள் கர்த்தரை அதிகமாக துதிக்கிறார்கள் என்பதற்காக நாம் அவரை துதிக்க வேண்டியதில்லை என்று நினைத்து ஒதுங்கிவிடக்கூடாது. மற்றவர்கள் அவர்களுடைய காரியங்களை செய்யும் போது நாம் நம்முடைய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். ஓய்வு நாள் என்பது வாரத்தின் ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு 4ஆம் நாள், பிரதான ஓய்வு நாளுக்கு பின்பு 3ஆம் நாள், புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதலாம் நாள். இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணி 3 பகலும் 3 இரவும் ஆயிற்று. சூரிய அஸ்தமனத்தில் இருந்து சூரிய அஸ்தமனம் வரையிலும் நாட்கள் கணக்கிடப்பட்டன. மரியாள் என்பவள் யாக்கோபு, யோவான் ஆகியோரின் தாய், செபதேயுவின் மனைவி. வாரத்தின் முதலாம் நாள் என்பது ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அல்ல. ஏனெனில் ஓய்வு நாள் ஏற்கனவே ஆயிற்று. ஓய்வு நாள் முடிந்து 12 மணி நேரங்கள் அல்லது ஒரு இரவு ஆயிற்று.
3 நாட்களுக்கு பின்பு இயேசு உயிர்த்தெழுந்தார். பெரிய கல். கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை கன்மலையில் வெட்டியிருந்த கல்லறையில் வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்திருக்கிறான். அந்த கல் மிகவும் பெரியதாய் இருக்கிறது. கல்லறையின் வாசலில் இருக்கிற அந்த பெரிய கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று இந்த ஸ்திரீகள் ஒருவரோடொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள். இவர்கள் கல்லறையினிடத்தில் சேர்ந்து வந்திருக்கிறார்கள். இந்த ஸ்திரீகள் எல்லோரும் சேர்ந்து முயற்சி பண்ணினாலும் அவர்களால் இந்த கல்லை புரட்டி தள்ள முடியாது. அந்த கல் மிகவும் பெரியது. கல்லறையில் இவர்களுக்கு தெரியாத மற்றொரு பிரச்சனையும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை போர் சேவகர்கள் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் கல்லறைக்கு அருகாமையில் போகும்போது இந்த சேவகர்கள் இந்த ஸ்திரீகளை துரத்தி அனுப்பிவிடுவார்கள். இந்த தடை இருக்கிறது என்று தெரியாமலேயே இந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் வைக்கப்பட்டிருக்கும் கல்லறைக்கு அருகில் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது இவர்கள் வைத்திருக்கும் அன்பு இவர்களை கல்லறை வரையிலும் அழைத்து வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் இவர்கள் மீது அன்பாக இருக்கிறார். ஆகையினால் இவர்கள் கல்லறைக்கு வரும் சமயத்தில் காவல் சேவகர்கள் ஒருவரும் அங்கு இல்லை. இவர்களுக்கு காவல் சேவகர் மூலமாக இருந்த தடை அகற்றப்பட்டிருக்கிறது. காவல் சேவகர்கள் இவர்களுக்கு தெரியாத தடை, கல்லறையின் வாசலில் உள்ள பெரிய கல் இவர்களுக்கு தெரிந்த தடை. இயேசு கிறிஸ்து இவ்விரண்டு தடைகளையுமே நீக்கி போடுகிறார். இந்த ஸ்திரீகள் கல்லறையின் வாசலுக்கு வந்து அதை ஏறிட்டு பார்க்கிறார்கள். கல்லறையின் வாசலில் புரட்டி வைக்கப்பட்டிருந்த பெரிய கல் தள்ளப்பட்டிருப்பதை இவர்கள் காண்கிறார்கள். கர்த்தரை நாம் உண்மையாக தேடும்போது அவருடைய சமூகத்தை கிட்டிச் சேரும் தடைகளெல்லாம் அகற்றப்பட்டிருக்கும். நாம் நினைப்பதற்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு உதவி புரிந்து நம்மை தம் பக்கமாக சேர்த்துக் கொள்வார். நம்முடைய ஆவிக்குரிய பாதையில் தடைகளாக இருக்கும் கற்களை எல்லாம் அவர் அகற்றி போடுவார். அவர்களுக்கு கல்லறையை காவல் வைத்ததும் முத்திரையிட்டதும் தெரியாதது போன்று இருக்கிறது. ஏனெனில் முத்திரையிட்ட கல்லறையை புரட்டி தள்ளுவது சட்டப்படி குற்றம். பயப்படுகிறார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். ஸ்திரீகள் கல்லறைக்குள் பிரவேசிக்கிறார்கள். கல்லறைக்குள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை அவர்கள் காணவில்லை. இயேசுவின் சரீரத்தை காண்பதற்கு பதிலாக அங்கு அவர்கள் ஒரு வாலிபனை காண்கிறார்கள். இவன் ஒரு தேவதூதன். இவன் வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து தமது மரணத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு மீட்பின் கரையத்தை செலுத்துகிறார். அவர் தமது உயிர்த்தெழுதலின் மூலமாக நம்முடைய கட்டுக்களில் இருந்து நம்மை விடுதலை பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழும்பியது அவர் தேவனுடைய குமாரன் என்பதை உறுதி பண்ணிற்று. கல்லறைக்குள் பிரவேசித்த ஸ்திரீகள் கல்லறையின் வலது பக்கத்தில் ஒரு வாலிபன் உட்கார்ந்திருப்பதை காண்கிறார்கள். தேவதூதர்கள் முதிர் வயது அடைவதில்லை. இந்த தூதன் வெள்ளை அங்கி தரித்தவனாய் உட்கார்ந்திருக்கிறான். இவனுடைய கால் வரையிலும் இவன் தரித்திருக்கும் அங்கி நீளமாக இருக்கிறது. இந்த தூதனை கண்டபோது ஸ்திரீகள் மிகவும் உற்சாகம் அடைந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அந்த வாலிபனை பார்த்து பயப்படுகிறார்கள். நாமும் இந்த ஸ்திரீகளைப் போல ஆறுதல் பெற வேண்டிய வேளைகளில் பயப்படுகிறோம். நமக்கு ஆறுதலை கொடுக்கும் காரியங்கள் நம்மை அச்சுறுத்தும் காரியங்கள் போல தெரிகிறது. நம்முடைய தவறுகளும் நம்முடைய மீறுதல்களும் நம்மை அச்சுறுத்துகின்றன. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். தன்னை பார்த்து ஸ்திரீகள் பயப்படுவதை தேவதூதனும் பார்க்கிறான். அவர்களிடம் பயப்படாதிருங்கள் என்று கூறி அவருடைய பயத்தை நீக்குகிறான். இந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவை மெய்யாகவே நேசிக்கிறார்கள். இவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடி வந்திருக்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் பயப்படக்கூடாது, ஆறுதலை பெற வேண்டும். தேவதூதன் இயேசுவை பற்றி குறிப்பிடும்போது அவர் சிலுவையில் அறையப்பட்டவர் என்று கூறுகிறான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட சம்பவம் முடிந்து போயிற்று. இந்த ஸ்திரீகள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நினைத்து வருத்தப்படக்கூடாது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இப்போது உயிர்த்தெழுந்திருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி இவர்களுக்கு சந்தோஷமான செய்தியாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை விசுவாசித்து தங்களுடைய மன வருத்தத்தை எல்லாம் அகற்றி போட வேண்டும். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் இப்போதோ மகிமை அடைந்தவராக உயிர்த்தெழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தமது மகிமையில் பிரவேசித்திருக்கிறார். அவர் மகிமைக்குள் பிரவேசித்தாலும் தாம் அனுபவித்த பாடுகளை மூடி மறைப்பதில்லை. தாம் சிலுவையில் அறையப்பட்ட சம்பவத்தை யாரும் பேசக்கூடாது என்றும் தடை பண்ணுவதும் இல்லை. கல்லறைக்கு வந்திருக்கும் ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் சுகந்த வர்க்கம் இடும்படி வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மரித்துப்போன சரீரம் கல்லறையில் இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். மரித்துப்போன சரீரத்திற்கு இந்த ஸ்திரீகள் இனிமேல் சுகந்த வர்க்கமிட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ளவராக இருக்கிறபடியினால் இந்த ஸ்திரீகள் சந்தோஷப்பட வேண்டும், பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் கல்லறையில் மரித்து போனவராக படுத்திருக்கவில்லை. மறுபடியும் உயிரோடு எழும்பி போய்விட்டார். இயேசு கிறிஸ்துவின் மரித்து போன சரீரத்தை அவருடைய சிநேகிதர்களோ அல்லது அவருடைய சத்துருக்களோ களவாடி சென்று விடவில்லை. அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும், நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை கர்த்தருடைய தூதனானவன் கல்லறைக்குள் பிரவேசித்த ஸ்திரீகளுக்கு அறிவிக்கிறான். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்னும் நற்செய்தியை சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் சொல்லுமாறு கூறுகிறான். சீஷர்கள் எல்லோரும் அப்போஸ்தலர்கள். இந்த ஸ்திரீகளோ இப்போது அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தலர்களாக ஊழியம் செய்ய போகிறார்கள். இந்த ஸ்திரீகள் இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பினால் இவர்கள் சிலுவை வரையிலும் வந்தார்கள். அதன் பின்பு கல்லறை வரையிலும் வந்தார்கள். இப்போது கல்லறைக்குள்ளே வந்திருக்கிறார்கள். இவர்களே முதலாவது வந்தவர்கள். ஆகையினால் இவர்கள் முதலாவதாக ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவர் கூட துணிந்து அவருடைய கல்லறைக்கு அருகில் வரவில்லை. இந்த ஸ்திரீகள் மாத்திரமே கல்லறைக்கு வந்திருக்கிறார்கள். கல்லறையின் வாசலில் புரட்டி வைக்கப்பட்டிருக்கும் கல்லை புரட்டி தள்ளும் பலன் இந்த ஸ்திரீகளிடத்தில் இல்லை. இவர்கள் ஒரு சிலராக இருந்தாலும் பலனற்றவர்களாக இருந்தாலும் இயேசுவின் மீதுள்ள அன்பினால் கல்லறைக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். இவர்களுடைய அன்பிற்காக கர்த்தர் இவர்களை கனப்படுத்துகிறார். தம்முடைய சீஷர்களுக்கே நற்செய்தியை அறிவிக்கும் சிலாக்கியத்தை இந்த ஸ்திரீகளுக்கு தருகிறார். இந்த ஸ்திரீகள் சீஷரிடத்திற்கு போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்க வேண்டும். இயேசுவின் சீஷர்கள் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தமது ஜீவனை விட்டதினால் இவர்களுடைய துக்கம் மிகுதியாயிற்று. அவருடைய சரீரம் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டதினால் இவர்களுடைய சந்தோஷமும் நம்பிக்கையும் அதே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. இவர்களிடத்தில் எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை, உற்சாகத்தின் ஆவியும் இல்லை. நம்பிக்கையற்றவர்களாக சோகத்தில் மூழ்கியிருக்கும் சீஷர்களிடத்தில் இந்த ஸ்திரீகள் விரைந்து சென்று இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்னும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்னும் நற்செய்தி சீஷர்களுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், தெம்பையும் பலனையும் கொடுக்கும். தம்முடைய சீஷர்கள் எளியவர்களாக இருப்பதினால் இயேசு கிறிஸ்து அவர்களை குறித்து ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. தாம் உயிர்த்தெழுந்த நற்செய்தியை அவர்களுக்கு அறிவித்து அவர்களுடைய பயத்தை போக்கி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கும்போது தம்முடைய ரகசியங்களை அவர் நமக்கும் வெளிப்படுத்துவார். இந்த ஸ்திரீகள் பேதுவினிடத்திற்கும் போய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று அறிவிக்க வேண்டும். சீஷரிடத்திற்கு போய் அறிவிக்க வேண்டும் என்றும் சொன்னாலே அவர்களில் பேதுரும் ஒருவராக இருக்கிறார். ஆனால் இங்கு பேதுருவின் பெயர் தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கு இந்த சுவிசேஷத்தை பேதுரு கூறியபடி எழுதியதாக வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். ஆகையினால் இங்கு பேதுருவின் பெயர் விசேஷமாக கூறப்பட்டிருக்கிறது. வேத பண்டிதர்கள் இந்த சம்பவத்திற்கு சில ஆவிக்குரிய வியாக்கியானங்களை கூறுகிறார்கள். அவற்றின் விவரம் வருமாறு: இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்னும் செய்தி பேதுருவுக்கு ஒரு நற்செய்தி ஆகும். மற்ற எல்லோரையும் விட பேதுரு இந்த நற்செய்தியை கேட்டு சந்தோஷம் அடைந்திருப்பார். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்ட பாவத்தை நினைத்து பேதுரு மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்னும் செய்தி தனக்கு தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்படவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து தன்னை மன்னிக்கவில்லை என்றும்
அவர் தன்னை புறக்கணித்து விட்டார் என்றும் பேதுரு நினைப்பதற்கு வாய்ப்புள்ளது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது மற்ற சீஷர்களுக்குத்தான் நற்செய்தி. அந்த நற்செய்தியின் சந்தோஷத்தில் தனக்கு பங்கு இல்லை என்று பேதுரு குற்ற உணர்வோடு இருந்திருப்பான். ஆகையினால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தி பேதுருவுக்கு விசேஷமாக அறிவிக்கப்படுகிறது. மற்ற சீஷர்கள் எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை கலிலேயாவில் போய் சந்திக்க போகும்போது பேதுருவும் அந்த சீஷர்களோடு சேர்ந்து போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். தன்னுடைய பாவத்தினால் உண்டான குற்ற உணர்வின் நிமித்தமாக பேதுரு மற்ற சீஷர்களை விட்டு விலகி போய்விடக்கூடாது. இயேசு மற்ற சீஷர்களை நேசிப்பது போலவே பேதுருவையும் நேசிக்கிறார் என்பது இதன் மூலமாக உறுதியாயிற்று. நம்முடைய பாவங்களுக்கு வருத்தப்பட்டு உண்மையாகவே மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும்போது அவர் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்கிறார். மனம் திரும்புகிற பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கூறினார். அப்போது பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்று கூறினான். அந்த சம்பவத்தை பேதுரு நினைத்து பார்த்து மற்ற சீஷர்களோடு கலிலேயாவுக்கு போகாமல் இருந்துவிடக்கூடாது என்பதில் இயேசு கவனம் செலுத்துகிறார். தம்முடைய வார்த்தைகளை இயேசு ஒருபோதும் மறந்து போவதில்லை. கிறிஸ்துவுக்கும் அவருடைய சீஷருக்கும் இடையே உண்டாயிருக்கும் ஐக்கியம் தேவனுடைய தெய்வீக தீர்மானத்தின் பிரகாரம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் எந்த இடத்திற்கு போனாலும் இயேசு அவர்களுக்கு முன்னே போகிறவராக இருக்கிறார். அந்த வழக்கத்தின் பிரகாரமாக உயிர்த்தெழுந்த இயேசு இப்போது தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போகிறார். பேதுரு தன்னை சீஷன் என்று அழைக்கப்படுவதற்கே தயங்கியிருப்பான். தனக்கு தகுதி இல்லை என்று நினைத்திருப்பான். மற்றவர்கள் செய்யாத தவறை பேதுரு செய்துவிட்டான். இயேசுவை தீர்மானமாக மறுதலித்து அவரை சபித்தான். அவன் தவறு செய்த போதிலும் தன் தவற்றிற்காக அவன் மனம் கசந்து அழுதான். கர்த்தர் அவனை மன்னித்து விட்டார். இதை விசேஷமாக பேதுருவுக்கு அறிவிப்பதற்காகவே தூதன் அவர்களை நோக்கி, நீங்கள் பேதுருவினிடத்திற்கு போய் சொல்லுங்கள் என்று கூறுகிறான். கர்த்தர் அவனுக்கு சகோதரரை திடப்படுத்தும் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரத்தில் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். தேவதூதனுடைய வார்த்தையை கேட்டு ஸ்திரீகளை நடுக்கமும் திகிலும் பிடிக்கிறது. அவர்கள் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் வெளியே வந்து ஓடுகிறார்கள். 3ஆம் நாளில் தாம் உயிரோடு எழுந்திருப்பதாக இயேசு கிறிஸ்து பலமுறை முன் அறிவித்திருக்கிறார். இந்த ஸ்திரீகள் கல்லறைக்கு வந்தபோது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அவர்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். கல்லறைக்குள் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் இருக்காது என்றும் அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர்கள் விசுவாசித்து கல்லறைக்கு வந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருந்தார் என்னும் செய்தி அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ஸ்திரீகளோ சந்தோஷப்படவில்லை. அதற்கு பதிலாக நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடிக்கிறது. அவர்கள் கல்லறையை விட்டு ஓடி போகும்போது மிகவும் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போகிறார்கள். தாங்கள் கேட்ட நற்செய்தி மிகவும் நல்ல செய்தியாக இருப்பதினால் அவர்களுடைய உள்ளத்தில் திகிலும் நடுக்கமும் உண்டாயிற்று. தங்களுடைய திகிலையும் நடுக்கத்தையும் யாரிடமும் வெளிப்படுத்தவில்லை. அதை பற்றி ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லவில்லை. கல்லறைக்கு போன ஸ்திரீகளுடைய கிரியைகள். அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்தார்கள். கல்லறையை விட்டு ஓடினார்கள். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தது. அவர்கள் பயந்திருந்தார்கள். ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள்.